ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் அதுக்கப்புறமாக 21ஆம் வசனத்தை வாசித்து ஜெபித்து நாம் செய்திக்கு கடந்து போகலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 21ஆம் வசனம். இருபத்தி ஒன்றாவது வசனம். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. அன்புள்ள பரமபிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா, நீர் கொடுத்த வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பு தகப்பனே, அடியானை பலவீனத்தின் மத்தியிலும் உங்களுடைய வார்த்தை கொடுக்கத்தக்கதா நீ கிருபை பாராட்டி வருகிறீங்க. கேட்கிற உள்ளங்களை கிருபை பாராட்டுங்கப்பா. எனக்கும் வார்த்தை வசனங்கள் ஆண்டவரே தங்கு தடைன்னு வரத்தக்கதா உதவி செய்யுங்க. உங்களுடைய நாம் மகிமைப்படுத்துங்க. தாவி இறக்கம் பாராட்டுங்க. முழுதுமா உங்களுடைய கரத்தில் அடியானை கேட்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானரே உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்திலே கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கடந்த காலங்களிலே இதே ஆதியாம் புஸ்தகத்திலிருந்து தேடுகிற தேவன், போஷிப்பிக்கிற தேவன் என்கிற தலைப்பிலே நான் ஒன்று மத்தியிலே செய்தியை கொடுத்து வந்தேன். இந்த நாளிலும் கூட கொடுத்து வைக்கிற தேவன் என்கிற தலைப்பிலே உங்களோடு செய்தியை பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். இங்கே 2 வசனங்களை வாசித்தோம். 3:7 அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாழ்ந்து அறிந்து அத்திலை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். 21 தேவனாய கர்த்தர் ஆதாவுக்கும் அவருடைய மனைவிக்கும் தோல் உடலை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். அத்திமரம் என்று சொல்லும் பொழுது அது யூதர்களுடைய அரசியல் வாழ்க்கையை அல்லது உலகப்பரமான வாழ்க்கையை அது காண்பிக்கிறதாக இருக்கிறது. திராட்சை செடி யூதர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எடுத்துக்காட்டுவதாக இருக்கிறது. அத்திகளை தைத்து தங்களுக்கு அறக்கட்சிகளை உண்டு பண்ணி தங்களுடைய நிர்வாணத்தை அவள் மறைத்து கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். நிர்வாணம் என்று சொல்லும் பொழுது அதாவது பாவத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது. அத்திரைகள் சீக்கிரத்தில் காய்ந்து போய் சீக்கிரத்தில் அழிந்து போகக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையும் அதே நிலைமையில் தான் காணப்படுவதாக பார்க்கிறோம். அந்த அத்திலைகள் சீக்கிரத்தில் உலர்ந்து காய்ந்து உதிர்ந்து போவது போல நம்முடைய இந்த உலக வாழ்க்கையும் நிலையானது அல்ல, அனித்தியமானது, அழிந்து போகக்கூடியது. நம்முடைய வாழ்க்கையானது புல்லின் பூவை போன்றது, புகையை போன்றது, நீர்க்குமிழி போன்றது, அங்கே ஒரு நிழலை போன்றது, நெய்கிறவன் எரிகிற நாடாவை போன்றது, அஞ்சற்காரன் ஓட்டத்தை போன்றது. வாழ்க்கையானது 4 விரட்கடை ஆனதாக நாம் அறிந்து கொள்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில்லாத வாழ்க்கையிலிருந்து நிலையில்லாத வாழ்க்கைக்கு செல்ல வேண்டுமானால் அங்கே மனிதன் தேடு வழியை குறித்து பார்க்கும் பொழுது பாவத்தின் நிமித்தமாக நித்திய ஜீவனை, நித்திய வாழ்க்கையை, வேறுள்ள உறவை, ஐக்கியத்தை இழந்து போன மனிதன் மறுபடியுமாக அதை பெறுவதற்கு வழி இல்லாமல் தன்னுடைய சுய நீதினாலும் சுய பக்தியினாலும் சுய முயற்சினாலும் சுய ஞானத்தினாலும் நற்கிரியினாலும் அதை தேட முயற்சிக்கும் பொழுது அவன் அதை கண்டுபிடிக்க முடியாமல் ஏமாற்றத்தை அடைகிறவனாக பார்க்கிறோம். அதனால அப்படிப்பட்ட நிலைமையில இருக்க பார்க்கிறோம். அதனால்தான் அவர்களே அந்த மனிதராக ஆதாம் அந்த அத்திரை தைத்து தங்களுக்கு அறக்கட்சிகளை உண்டு பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். தங்கள் பாவங்கள் போக்கத்தக்கதாக இன்றைக்கு மனித சூழலா பார்க்கும் பொழுது அவருடைய பாவங்கள் போக்கத்தக்கதாக அநேக புண்ணிய செல்வங்களுக்கு நாடி செல்கிறார்கள். அங்கே கோயில்களுக்கு, குளங்களுக்கு செல்கிறார்கள். அங்கே அநேக நதிகளிலே, யமுனைக்கு அங்கே நதிகளிலே அவள் நீராடி தங்கள் பாவங்கள் போக்கி விட்டதாக அவர் திரும்பி வருகிறார்கள். அதோடு கூட அவர்களுக்கு தேங்காய், பழம், அது மாத்திரமல்ல ஆடு, கோழி, இப்படி அவளுக்கு வெட்டி அவள் ரத்தம் சிந்துகிறதா பார்க்கிறோம். அதோடு கூட பல தான தர்மங்களை செய்யறதா பார்க்கிறோம். பல அங்கே நன்மையான காரியம் செய்ய பார்க்கிறோம். ஆனா இப்பேற்பட்ட மனிதர்களுக்கு, இப்படி செய்யற காரியம் மனிதர்களுக்கு எந்த ஒரு அவருடைய வாழ்க்கையில எந்த ஒரு சமானமோ ஒரு
எந்த ஒரு சமாதானமும் கிடைக்காத சூழல் இருக்க பார்க்கிறோம். இன்றைக்கு மனிதனுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது இன்றைக்கு அநேகர் ஐயப்போய் போகிறார்கள், இன்னும் பல இடங்களுக்கு போகிறார்கள். ஆனால் எப்படி போனார்களோ அப்படியே அவர்கள் ஒரு மாற்றம் இல்லாதபடி அவர் திரும்பி ஒரு நிலைமையில் தான் இன்னைக்கு மனித நிலைமை இருக்கிறதா பார்க்கிறோம். அதனால நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனங்களை பார்ப்போமானால், நீதிமொழிகள் 14:12 20 பார்க்கும் பொழுது, மனுஷனுக்கு நீதிமொழிகள் 14:12 ஆனா 25 அது ஒரே வசனம் தான். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றும் வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். எனவே அங்கே பாவ பரிகாரத்திற்காக மனுஷன் செய்யும் அத்தனை காரியங்களுக்கும் அவனுடைய சுய நீதியை காட்டுகிறதா இருக்கிறது. ஆனால் ஏசாயா 64ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, ஏசாயா 64ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பொழுது, நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம், எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தியாய் இருக்கிறது, நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிர்கிறோம், எங்களுடைய அக்கிரமங்கள் காற்றை போல எங்களை அடித்துக் கொண்டு போகிறது அங்கே அங்கே ஏசாயா தன்னுடைய புத்தகத்தில் சொல்லுறதா பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே தேவன் ஏற்படுத்தின ரட்சிப்பின் வழிகளை பிசாசானவன் அவன் கெடுக்கக்கூடியவனாக இருக்கிறதா பார்க்கிறோம். தேவன் மனிதனுக்கு அவனுடைய பாவத்தில் விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அங்கே தேவன் மனிதனுக்கு அவனுடைய பாவத்தில் இருந்து விடுதலை பெற்று ரட்சிப்புக்கான வழியை ஏற்படுத்தி வைத்திருந்தும் கூட அங்கே வைத்திருந்தும் கூட பிசாசானவன் இவ்வுலகத்தின் அவருடைய இருதய கண்களை குருடாக்கி வைத்து தங்கள் சுய நீதியின் மூலம் தேவனை தேடுவதனால் அங்கே தேவனை தேடுவதனால் தேவனுடைய வழியை கண்டுபிடிக்காமல் ஏமாற்றம் அடைகிறார்கள். தேவன் உண்டாக்கின உடை என்ன, அதைத்தான் வாசித்தோம். அங்கே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 20 தேவனாய கர்த்தர் ஆதாமுக்கும் அவருடைய மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவள் உடுத்தினார் பார்க்கிறோம். நம்முடைய சரீர நிர்வாணத்தை மறைப்பதற்கான ஆடைகள் அல்லது வஸ்திரங்கள் தேவையா இருக்கிறது. ஆனால் நிர்வாணமாகிய பாவத்தை மூடுவதற்கும் அங்கே பாவமாகிய அங்கே நிர்வாணமாகிய பாவத்தை மூடுவதற்கான வஸ்திரத்தை தேவன் நமக்கு கொடுத்தராய் இருக்கிறார். அங்கே 1 தீமோத்தேயும் 6ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை நாம் வாசிப்போமானால், 1 தீமோத்தேயும் 6ஆம் அதிகாரம், உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து கொண்டு போவது நிச்சயம், அதில் உண்டவும் உடுக்கவும் உண்டாயிருந்தால் நமக்கு போதும் என்று இருக்க கடவும் என்று வாசிக்கிறோம். உண்ணவும் உடுக்கவும் உண்டாயிருந்தால் நமக்கு போதும் என்று இருக்க கடவும். இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அங்கே மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 28, 29, 30 வசனங்களை வாசிப்போமானால், மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 28, 29, 30 வசனங்களை வாசிக்கும் பொழுது, உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். கவலைப்படுவது என்ன? காட்டு புஷ்பங்களை கவனித்து காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்ந்து கவனித்து பாருங்கள், அவை உழைக்கிறதும் இல்லை நூற்பதும் இல்லை. 20 வசனம், என்றாலும் சாலமோன் முதலாய் சர்வ மகிமையிலும் அவள் ஒன்றை போய் உழைக்கிறதும் இல்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். 30 வசனம், அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்திவிட்டால் உங்களுக்கு உடுத்திப்பது அதிக நிச்சயம் இல்லையவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை கொடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாத என்று கர்த்தர் சொல்ல பார்க்கிறோம். அங்கே பார்க்கும் பொழுது, இங்கே ஆவிக்குரிய நிலைமை பார்க்கும் பொழுது, தான் உண்டாக்கின மனிதனுக்கு அங்கே தான் உண்டாக்கின மனிதன் கட்டளையை மீறி பாவத்தை செய்து கர்த்தருடைய சன்னத்தை விலகி தோட்டங்களின் விருட்சத்தின் நடுவே ஒளிந்து கொண்ட அவனைத்தானே கர்த்தர் தேடி வந்து அவனுக்கு அங்கே தோல் உடைகளை உண்டாக்கி கொடுத்ததா பார்க்கிறோம். ஆனால் அத்திய விலையிலானது சீக்கிரம் அழிந்து போகக்கூடியது. ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற அங்கே உடையை பார்க்கும் பொழுது அங்கே தோல் உடைய கொடுத்த பார்க்க அதைத்தானே அங்கே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22 வருஷத்திலே அதை குறித்து வாசிக்கிறோம். அங்கே இந்த தோல் உடையானது இந்த தோல் உடையானது அத்திலை ஆடையை போல் அல்ல, அது மிகவும் உறுதி வாய்ந்ததாகவும் பல வாய்ந்ததாகவும் சக்தி வந்ததாகவும் கிழிந்து போத உடையதாகவும் பாதம் கொடுக்கிறதுமாக இருக்கிறதா பார்க்கிறோம். ஆதாவுக்கும் ஏரோளுக்கும் தனித்தனிதான் ஆடைகள் கண்டிப்பாக உண்டாயிருக்க வேண்டும். ஏனென்றால் மனுஷனுடைய ஆடை வேறு, பெண்களுடைய ஆடை வேறு. ஆனால் இன்றைய புருஷனுடைய ஆடை மனுஷனுடைய வித்தியாசம். ஆனால் இன்றைக்கு பார்க்கும் பொழுது
பெண்களும் ஆண்களுடைய ஆடை தெரிக்கிறார்கள், ஆண்களும் பெண்களுடைய ஆடை தரிக்கூடிய நிலைமையில் தான் ஜீன்ஸ் பெண்ட மற்ற எல்லாம் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த காரியத்தில் கர்த்தர் அந்த காரியங்களை செய்யும் பொழுது அவர் அருவருக்கக்கூடியதாக இருக்கிறதா பார்க்கிறோம். ஆகையினால் பிரியமானவர்களே, தோல் உடையை உண்டு பண்ணின வேண்டுமானால் கண்டிப்பாக ஒரு மிருகம் கொல்லப்பட வேண்டும், அடிக்கப்பட வேண்டும். அது ஆடாகவும் மாடாகவும் இருக்கலாம். அதனால் ஆதிகாமம் 27ஆம் அதிகாரம் 11 வசனத்தை வாசிப்போமானால், நீங்கள் வாசிக்க நாங்கள் நேரம் கொடுக்கவில்லை, என்ன டைம் சீக்கிரம் ஆகிவிடும் நினைக்கிறேன். சரி, வாசிங்க. ஆதிகாமம் 27 சுருக்கமாக எழுதி வைத்திருக்கிறேன். ஆதிகாமம் 27ஆம் அதிகாரம், வெள்ளாட்டு குட்டிகளின் தோலை அவன் யாக்கோபுக்கு கைகளிலும் ரோம் இல்லாத அவன் கழுத்திலும் போட்டாள் என்று வாசிக்கிறோம். இது அதாவது ஒரு மாட்டை அடித்து அதன் ஆட்டின் தோலைத்தானே அங்கே மனுஷன் உடுத்தினதா பார்க்கிறோம். இதனுடைய காரியம் என்னவென்றால், அதற்கு பின்பாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய குமாரனை தேவன் தம்முடைய குமாரனை இயேசு கிறிஸ்துவை நமக்காக கல்வாரி சிலுவிலே அடிக்கப்பட்டு அவர் விலையேறப்பட்ட அந்த ரத்தத்தை சிந்தி அந்த விலையேறப்பட்ட அந்த ஆடையை நமக்கு கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம். அதைத்தானே ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10 வருஷம் கடைசி பத்தியை வாசிப்போமானால், ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10 கடைசியை பார்க்கும் பொழுது, அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்தி நீதின் சால்வை எனக்கு தரித்தார் என்று பார்க்கிறோம். அதனால இந்த ரட்சிப்பின் வசம் தன்மை என்ன? இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் மிகவும் விலையேறப்பட்டது, உறுதியானது, நித்தியமானது, நிரந்தரமானது. இந்த ரட்சிப்பின் வஸ்திரமானது மிக விலையேறப்பட்டது, உறுதியானது, நித்தியமானது, நிலையானது பார்க்கிறோம். அதனால அதைத்தான் பேதுரு அழகாக சொல்கிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5 வசனம் வாசிக்கும் பொழுது, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5 வசனம் வாசிக்கும் பொழுது, கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்ட ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தில காக்கப்பட்டு சுதந்திரம் அது பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கதா பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மனிதனுடைய ஆத்மாவை காப்பது, ஒரு மனிதனுடைய ஆத்மாவை காய்ப்பது, அந்த ஒரு மனிதனுடைய ஆத்மாவை நித்திய அழிவிலிருந்து பாதுகாப்பது இந்த ரட்சிப்பின் வஸ்திரமே ஆகும். மனிதனுடைய ஆத்மா விலையேறப்பட்டது, அழியாதது. இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாமல் ஒருவனும் பரலோக ராஜ்யத்திலே செல்ல முடியாது. பிரியமானவர்களே, ஆனால் நாம் பரலோக ராஜ்யம் செல்ல வேண்டுமானால் நாம் நம்முடைய வாழ்க்கையில செய்த காரியம் தான் ஒருவன் பரலோகத்தில் செல்ல முடியாது. நாம் செய்த காரியங்கள் ஆரம்ப காலத்தை பார்க்கும் பொழுது நாம் பாவி என்று ஒத்துக்கொண்டோம். நம்முடைய பாவங்களை நாம் என்ன செய்தோம்? அறிக்கையிட்டோம். அது மாத்திரமல்ல, அங்கே ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ரோமர் 10 வசனங்களை வாசிக்கும் பொழுது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவனை மட்டும் எழுப்பினர் என்று உன் இதயத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய் என்று பார்க்கிறோம். அதுபோல் நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போமானால், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்ய விடுகிறவனோ இறக்கம் வருவன் என்று வார்த்தை சொல்லுகிறது. இனி 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7-10 வசனத்தை வாசிப்போமானால், 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7-10 வரைக்கும் வாசிப்போமானால், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியில் நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரன இயேசு ரத்தம் சகல வாசிப்பு அவர் உண்மையும் நீதிமுள்ளவராய் இருக்கிறார். இன்னும் யோவான் 16 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது இயேசு அங்கே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லதா வாசிக்கிறோம். அதோடு கூட யோவான் 6ஆம் அதிகாரம் 37 வசனத்தை வாசிக்கும் பொழுது, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தொலைந்து சொல்கிறதா பார்க்கிறோம். என் அப்போஸ்தலர் 6:37 வாசம் குறிச்சு கொள்ளுங்கள், நான் வேகமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்போஸ்தலர் 17:30 அறியாமுள்ள காலங்களில் தேவர் காணாதவர் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எல்லாருக்கும் கட்டளை கொடுக்கிறதாக நாம் அதிலே வாசிக்கிறோம். அது மாதிரி 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 6ஆம் 2ஆம் வசனம்.
ம், ம், ம். இப்பொழுதே அணுக்கிற காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள் என்று சொல்லப்பட வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதாக எந்தெந்த ஆடைகளை நாம் அணிந்தோம் என்பதை, உடைகளை அணிந்தோம் என்பதை வசனத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம். முதலாவதாக சொந்த வஸ்திரம், இயேசு 40 இருக்கிறது. அதாவது சுயநீதி வஸ்திரம் என்று சொல்லப்படுகிறது. அதைத்தானே நாம் ஏற்கனவே அதை குறித்து வாசித்திருக்கிறோம். சுயநீதி வஸ்திரம் சுதந்திர வசனம் ஆதாமும் ஏவாளும் உடுத்திருந்த அத்திமர இலையானது சுயநீதிக்கு ஆதாமும் ஏவாளும் உடுத்திருந்த அத்திமர இலையானது அப்படி சுயநீதிக்கு அடையாளமாக இருக்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய சுதநீதியை களைந்து போடும்போது கர்த்தர் அவனுக்கு பரலோக வஸ்திரங்களை தரிப்பிக்கிறார். ஆகையால் தான் குருடன் அங்க பத்துலுமை குருடனை பார்க்கும் பொழுது அவன் தன்னுடைய மேல் அங்கியை கலட்டி போட்டதாக நாம் பார்க்கிறோம். அதனாலே அது மேல் அங்கி அவன் கலட்டி போட்டதுனாலே அவன் கர்த்தருடைய வஸ்திரத்தை அவன் தரித்து கொண்டதாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அதனாலே பிரியமானவர்களே, அங்கே ஆதாம் மூலமாக தலைமுறையாக வருகிற ஆரம்பர வஸ்திரங்களை வேண்டாம் என்று அங்கே அந்த பத்துமை குருடன் எண்ணினதாக பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படியாக நமக்கு அதுக்கற்றபடியாக அழகு வஸ்திரத்தை குறித்து வாசிக்கிறோம். அது சகரியா 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். இது அழுக்கு வஸ்திரமானது நம்முடைய கடந்த கால அங்கே பாவ வாழ்க்கையை காட்டுகிறதா இருக்கிறது. அதைத்தானே எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1-5 வசனங்களை வாசிப்போமானால் அங்கே அழகு வஸ்திரத்தை பார்க்கும் பொழுது கடந்த கால நம்முடைய பாவ வாழ்க்கையை காட்டுகிறதா இருக்கிறது. அது சகரியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3-4 சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1-5 வசனங்களை வாசியுங்கள். கிருபினால் ரட்சிக்கப்பட்டதா பார்க்கிறோம். அடுத்தபடி 3ஆவது குறிப்பாக மறுதேசத்து வஸ்திரம். செப்பனியா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இருக்கிறது. மறுதேசத்து வஸ்திரம் செப்பனியா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக புறஜாதிகளுடைய பழக்க வழக்கங்கள் சடக்காச்சாரங்களுக்கு நாம் அடிபட்டலாய் இருந்தோம். உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களாய் காணப்பட்டோம். அங்கே பேயினுடைய பந்தியிலே நாம் பங்கு பெற்றவர்களாய் காணப்பட்டோம். அதுக்கு அடுத்த வஸ்திரமாக மினுக்கு வஸ்திரம். மினுக்கு வஸ்திரம் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். இது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றிக் கொள்கிறதை காட்டுகிறது. இது பணக்காரருக்கு ஒரு நீதியும் ஏழையற்ற ஒரு நீதிமான வஸ்திரமாக மினுக்கு வஸ்திரமாக காணப்படுவதாக பார்க்கிறோம். அதனாலதான் நமக்கு அங்கே எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அநேக காரியங்கள் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு ஆலோசனை சொல்வதாக பார்க்கிறோம். அதை எபேசியர் 4:32
ஒருவருக்கொருவர் தயவாயும் மனவருக்குமாய் இருந்து கிறிஸ்துக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கொலைசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கொலைசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒருவர் தாங்கி ஒருவர் ஒரு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொரு மன்னியுங்கள். கலாத்தியர் 6:2. கலாத்தியர் 6:2. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ரோமர் 12:10. சகோதர சிநேகத்தில் ஒருவர் பட்சமாயிருங்கள் என்று வாசிக்கிறோம். அங்கே 5ஆவதாக வேர்வையின் வஸ்திரம். இது எசேக்கியேல் 44:18. வேர்வின் வஸ்திரம் எசேக்கியேல் 44:18. இது பரிசுத்த குலைச்சலை காட்டுகிறதா இருக்கிறது. பரிசுத்தை கெடுக்கிற எந்த காரியத்திலும் நாம் செய்யாமல் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால தான் அங்கே எசேக்கியேல் 44:18. வேரின் வஸ்திரத்தை பார்க்கிறோம். இது நம்முடைய பரிசுத்த குறைச்சலை கெடுக்கக்கூடியதாக காட்டுகிறதா இருக்கிறது. ஆகையினாலே நாம் எப்பொழுதுமே பரிசுத்த ஆகையினால தான் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்கும் பொழுது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்கும் பொழுது உங்களை அழைத்தவர் பரிசுத்தா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தா இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்ல வாசிக்கிறோம். அதே பகுதி லேவியராகமம் 20:26 அங்கே உபாகமம் 7:6 14:2 வாசிக்கிறோம். அதுக்கப்புறமாக மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட என்னுடைய பிள்ளைகள் கொடுக்கக்கூடிய வசனமானது முதலாவதாக ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டதாக வாசிக்கிறோம். அதனால அங்கே ஏசாயா அங்கே தேவன் அதை ரட்சிப்பின் முதலாவது ரட்சிப்பின் வஸ்திரம் அதுக்கான தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கல்ல அனுப்பி மனுக்குலத்தின் பாவத்திற்காக வேண்டி அங்கே அவர் தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய இரத்தத்தையும் கொடுத்து வெளியேறப்பெற்ற ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு கொடுக்கதா பார்க்கிறோம். அது ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். இயேசு 61:10 ஆகினாலே அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்தி நீதின் சால்வுகளை நமக்கு அங்கே சால்வுகளை எனக்கு தந்தான் வாசிக்கிறோம். இந்த ரட்சிப்பின் வஸ்திரமானது தன்மையானது, இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் மிக விலையேறப்பட்டது, உறுதியானது. இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாவிட்டால் யாருமே பரலோகராஜ்யம் செல்ல முடியாது என்பதை அது தெளிவாக எடுத்து சொல்வதாக நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக உயர்ந்த வஸ்திரம். இரண்டாவதாக நமக்கு கொடுக்கப்பட்டது உயர்ந்த வஸ்திரம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 11-12 வாசிப்போமானால் லூக்கா 15ஆம் அதிகாரம் 11-22 வசனம் வாசிப்போமானால் 24 வசனம் வாசிப்போம். அப்போது அப்போ 22 அப்பொழுது அதனால் இது உயர்ந்த வஸ்திரம். உயர்ந்த வஸ்திரம். அடுத்தபடியாக நாம் சுத்தமும் பிரகாசம் உள்ள மெல்லிய வஸ்திரம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசியுங்கள். சுத்தமும் பிரகாசம் உள்ள மெல்லிய வஸ்திரம். வெளிப்படுத்தல் 19:7-8. பரிசுத்தவான்களுடைய நீதி பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக அங்கே வெள்ளையங்கி வஸ்திரத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். வெள்ளையங்கி வஸ்திரம் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 13-12 வாசிப்போமானால் இந்த வஸ்திரத்தை தரித்தவர்கள் கர்த்தருக்காக மிகுந்த உபத்திரங்களையும் பாடுகளையும் அவமானங்களையும் அங்கே சகித்து கர்த்தருக்காக இரத்த சாட்சியாக மரித்தவர்களாக இருக்கிறார்கள். அதனால
இவர்கள் தங்களுடைய அங்கிகளை ஆட்டுக்கோட்டையின் ரத்தத்தால் தோய்த்து வெளுத்தவர்கள். அவருடைய ஆசீர்வாதத்தை தான் அங்கே 15, 16, 12 வசனத்தை வாசிப்போமானால் வாசிக்குமா? 15. படுவதில்லை என்று சொல்லி பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுள்ளா பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் இப்படியாக எல்லாவித வஸ்திரங்களை நாம் காந்து பார்த்தோம். நாமும் கூட இந்த உலகத்திலிருந்து பரலோகத்துக்கு செல்லும் பொழுது, அங்கே செல்லும் பொழுது அந்த மகிமையின் தேசத்திலே மகிமையின் வஸ்திரத்தை நாம் அணிந்து கொள்வோம். கர்த்தர் தாமே அவர் அணிந்த வஸ்திரத்தையே நமக்கு கொடுக்கிறாயிருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் அவருடைய மகிமை மகத்தையும் அவர் நமக்கு எப்பொழுதும் கொடுக்கிறாயிருக்கிறார். அதனாலே நாமும் கூட நமக்கு ஆண்டவர் விலையேறப்பட்ட வஸ்திரத்தை கொடுக்கிறார். வஸ்திரமான மெல்லிய வஸ்திரம், இன்னும் எத்தனையோ வஸ்திரங்களை கொடுத்து இருக்கிறார். ஆனால் நாம் இன்றைக்கு பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு ஆயத்தமுள்ளதாக இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் தாமே இந்த சிறிய செய்தி நமக்கு ஆசித்து கொடுப்பாராக. ஒரு பாடலை மாத்திரம் பாடி நான் பாடல் இருக்கட்டும், அந்த செய்தி இருக்கட்டும், அந்த பாடல் இருக்கட்டும். அவர் காட்டும்போது இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம். இயேசுவை நாம் எங்கே காணலாம், பனி படர்ந்த மலையின் மேலே பார்க்க முடியுமா, கனி நிறைந்த சோலையின் நடுவே காண முடியுமா. இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம். இயேசுவை நாம் எங்கே காணலாம். ஓடுகின்ற அருவியெல்லாம் தேடி அலைந்தேனே, ஆடுகின்ற அலைகடலில் நாடியந்தேனே, தேடுகின்ற என் எதிரே தெய்வத்தை காணேனே, பாடுபடும் ஏழை நாம் அழுது வாடினேனே. இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம். இயேசுவை நாம் எங்கே காணலாம். வானமதில் பவனி வரும் கார்முகில் கூட்டங்களே, வந்தருளும் இயேசுவையே காட்டிட மாட்டீரோ. காலமெல்லாம் அவனியின் மேல் வீசிடும் காற்றேனி, கர்த்தர் இயேசு வாழுமிடம் கூறிட மாட்டாயோ. இயேசுவை நாம் இங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம். இயேசுவை நாம் எங்கே காணலாம். கண்ணிரண்டும் புலனாக நெஞ்சம் அனலாக மண்டியிட்டேன் வீழ்ந்தேனாம் திருமறை முன்பாக. விண்ணரச அன்புடனே கண்விழி பாயந்தான், கண்விழித்தேன் என் முன்னே கர்த்தர் இயேசு நின்றார். இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம். இயேசுவை நாம் எங்கே
காணலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.